அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க கூட ஒரு விலாக் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். காலையிலேயே நேரத்தோட சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெளியில போற வேண்டிய வேலை இருக்கு. அதனால சீக்கிரமா சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நண்டு கிரேவி பண்ணிட்டு, அடுத்து தண்டுக்கீரை இருந்தது. அத பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அத தான் ரெடி பண்ணிட்டேன். காலையிலேயே ஏதாச்சும் மீன் ஏதாவது வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நண்டு தான் வந்திருந்தது. அந்த அக்கா நண்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க. சரி இருக்கிறத வாங்கி ரெடி பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு அத தான் ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி நான் நண்டு கிரேவி பண்ணுவேன். சில டைம் எனக்கு ரெசிபியே மறந்து போயிரும். அது என்னன்னு தெரியல. டக்குன்னு ஞாபகம் வராது. இப்படி தான் பண்ணோமா அப்படிங்கிறதே எனக்கு மறந்து போயிரும். தைக்கிறதெல்லாம் எனக்கு மறக்க மாட்டேங்குது. ஆனா ஏதாச்சும் சமைக்கணும் அப்படின்னா திடீர்னு மறந்து போயிருது. சரி ஏதாவது ஒரு மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சு இது வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மெத்தட்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன். டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்தது. நெறைய கிரேவி கிடைக்கும். இந்த மாதிரி அரைச்சு தக்காளி, வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் அரைச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா, நல்லா கிரேவி கிடைக்கும். அந்த நண்டுல நெறைய கிரேவி இருந்துச்சுன்னா, பிள்ளைங்க அதிலேயே சாப்பாடு போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இதில கடுகு போடணுமா? போடக்கூடாதா? அப்படிங்கிறது கூட எனக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. சரி இருக்கட்டும், நாம தானே சாப்பிட போறோம் அப்படின்ட்டு கடுகு போட்டு தாளிக்கணுமா? பட்டை, கிராம்பு போட்டு தாளிக்கணுமான்னு ஒரு டவுட் வேற வந்துருச்சு. ஏன்னா, நான் நண்டு அவ்வளவா சமைக்க மாட்டேன். நண்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிள்ளைங்க ஓரளவுக்கு தான் சாப்பிடுவாங்க. சரி எனக்கு வேற வழியே இல்லாம தான் இத ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் எனக்கு ரெசிபியே மறந்து போயிருச்சு. ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எப்படியோ கறி மசால் மாதிரி தானே ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு கடுகு போட்டுட்டு, அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் போட்டிருந்தேன். போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை அதுக்கு போய் தான் இருக்கும். நான் லைட்டா மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நான் ரெசிபி மறந்தேனோ என்னவோ, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், அப்புறம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வீட்ல இருக்கும்ல குழம்பு மல்லித்தூள் அதுதான். சேர்த்துட்டு அது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சைட் பை சைடா கீரையுமே கிளறி விட்டுட்டேன். அதுவுமே வெந்துருச்சு. இது நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விட வேண்டியது தான். கிரேவி பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில க்ளீன் பண்ணி வச்ச நண்ட சேர்த்துக்கலாம். நண்டு பெரிய நண்டுலாம் எங்க சைடு வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன நண்டா தான் வரும். பெரிய நண்டு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போய் தான் வாங்கணும். அது மாதிரி மீனு, இறாலு இதெல்லாம் வீட்டுக்கு வந்துரும். பெரிய மீன் எதுவுமே கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி பெரிய நண்டுலாம் அவ்வளவா எடுத்துட்டு வரமாட்டாங்க. மேக்ஸிமம் நாங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வரதே வாங்கி சமைச்சுக்குவோம். அதுதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நம்ம கடை தெருவுக்கு போய் வாங்குற காட்டிலும், இங்கே நமக்கு கூட குறையா தருவாங்க. ஒரு வழியா நண்டு கிரேவி வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் வத்த வச்சு எடுத்துக்கிட்டேன். கீரையுமே ரெடி பண்ணியாச்சு. கடகடன்னு சமையல முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 10 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபீஸ் கட்டிட்டு, அடுத்து யூனிஃபார்ம் வாங்கணும். அதுக்காக தான் போயிருந்தோம். இந்த ஏடிஎம் நம்பி மட்டும் போகவே கூடாது. அப்படிதான் தோணும். அடிக்கடி நான் நெனச்சுப்பேன். எப்பயாச்சும் ஏடிஎம் நம்பி போனா கரெக்ட்டா அன்னைக்கின்னு பார்த்து அது சதி வேலைய நம்மகிட்ட காமிச்சுரும். இன்னைக்கும் அப்படிதான் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு என்ட்ட 10,000 மட்டும் கேஷ் இருந்தது. சரி மீதத ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்பி போனேன். என்னாச்சுன்னே தெரியல. ஏடிஎம் ஒர்க் ஆகவே இல்ல. சரி இன்னொரு ஏடிஎம் போனா அதுவும் ஒர்க் ஆகல. அப்புறம் தான் தெரிஞ்சது கார்டுல தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, சரி போன வேலை எதுவுமே நடக்கல. சரி யூனிஃபார்மையாச்சும் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அத மட்டும் வாங்கிக்கிட்டோம். யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல பில்லு கட்டிட்டு பில்லு மட்டும் வாங்கிக்கணும். அடுத்து கடையில போயிட்டு தான் யூனிஃபார்ம் கிளாத் மட்டும் குடுக்குறாங்க.
இந்த வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாத் வந்து மாத்திருந்தாங்க. அதனால பையனுக்கு மட்டும் வாங்கிட்டு, அடுத்து வந்து பிள்ளைங்களுக்கு ரெடிமேடா வாங்கிக்கலாம் அப்டின்ட்டு வந்து கடைசி நெனச்சுட்டே போயிட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து திடீர்னு ஒரு ஞானம் வந்தது. சரி நம்மளே கிளாத் வாங்கி தச்சுக்கலாம். நமக்கு தான் தைக்க தெரியுமே அப்டிங்கிற ஒரு திடீர்னு ஒரு அறிவு வந்தனால, ஒரு 12 மீட்டர் கிளாத் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். 12 மீட்டர் எதுக்காக வாங்கினேன்னா, வந்து பிள்ளைங்களுக்கு அதாவது ஒரு 9த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு வந்து அதில போட்டு குடுத்துருந்தாங்க. 2 செட்டுக்கு வந்து 12 மீட்டர் மாதிரி அந்த மாதிரி வந்து போட்டு குடுத்துருந்தாங்க. ஷாலு, பேண்ட்டு, டாப் எல்லாத்துக்கும். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாங்கிட்டேன். இதில எத்தன செட் என்னால தைக்க முடியுது அப்டின்ட்டு வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கடகடன்னு வந்து நேரமே போயிருச்சு. வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ஜும்மாவே முடிஞ்சிருச்சு. வந்து தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சன் பக்கமே போனேன். போகும்போதே வந்து சமையல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா, கல்யாண பிரியாணி வந்து ரெடி ஆயிருந்துச்சு. அதாவது கல்யாண வீட்ல இருந்து வந்து பிரியாணி வந்து குடுத்துருந்தாங்க. மட்டன் பிரியாணியும், அடுத்து வந்து தால்ச்சாவும் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. பிள்ளைங்கலாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து வச்சிருந்தாங்க. சரி வந்து பிரியாணியே சாப்பிட்றலாம்னு சொல்லி அதுவுமே வந்து போட்டாச்சு. ஃபுல்லா வந்து மட்டன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாவே இருந்தது. என் பெரிய பொண்ணு மட்டும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்காக வந்து அவளுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு, எனக்கும் வந்து போட்டுட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். பக்கெட் வந்து நெறையாவே வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 3 வேளையுமே சாப்பிடலாம் போல. அந்த அளவுக்கு வந்து நெறையா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வந்து தால்ச்சா இருந்தது. பிரியாணிக்கு தால்ச்சா பார்த்தாலே எனக்கு போதும். அதுவும் மாங்காய் போட்டிருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாவே இருந்துச்சு. ஒரே ஒரு நண்டு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வந்தாலே போதும். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்குறதுக்கு தான் தோணும். அதுவும் ஏதாச்சும் ஹெவியா சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து தூக்கம் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். அப்படிதான் வந்து தூங்கணும் போலயே தோணுச்சு. ஆனா தூங்குறதுக்கு வந்து சுத்தமா டைம் இல்ல. கிட்டத்தட்ட வந்து மணி 2:30க்கு மேலேயே ஆயிருச்சு. சரி கொஞ்சம் வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு, துவைச்ச துணி எல்லாமே வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதையுமே வந்து கடகடன்னு மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வாங்கிட்டு வந்த பேக். அந்த பேக்குக்கு வந்து எங்க வீட்ல பெரிய ஃபைட்டே நடக்கும். அதனால தான் என்ன வாங்குறதா இருந்தாலும் ஒரே மாதிரி, ஒரே டிசைன்லயே வாங்கிட்டு வந்துருவேன். இன்னைக்கும் அப்படிதான் 3 பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டிசைன்ல தான் இருக்கும். கலர் மட்டும் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரே கலர் வாங்கிட்டு வந்தா அவங்களுக்கே யார் பேக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகி மாத்தி தூக்கிட்டு போயிருவாங்க. அதனாலேயே வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த கிளாத் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து பார்த்துருந்தேன். நல்ல கிளாத்து தானா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு அதுதானே பழக்கம். ஏதாச்சும் புது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா, 1க்கு 2 தடவ அத பார்த்துட்டு பீரோல வச்சா தான் நமக்கு மனசு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கிளாத்துமே வந்து நல்லா இருந்தது. 3க்குமே பேண்ட்டு, டாப்பு, ஷாலு 3மே பார்த்தீங்கன்னா, ஒரே கிளாத்ல தான் வந்து இருந்தது. ஏற்கனவே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதில தான் வந்து போன வருஷம்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணி குடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பையனுக்கு இந்த வருஷம் தான் வந்து இந்த யூனிஃபார்ம் மாத்திருக்காங்க. நாங்க சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் தவிர இந்த ஸ்கூல்ல வேற யூனிஃபார்மே குடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைமா வந்து வேற யூனிஃபார்ம் போட போறோம் அப்படிங்கிறத நினைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அம் நல்லா தான் இருந்தது. ஆனாலும் யூனிஃபார்மும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இனிமே ஸ்டிச் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நான் அத வந்து வெளியில தான் குடுக்கணும். எனக்கு வந்து பேண்ட் தைக்க தெரியாது. அதனால நான் வந்து வெளிய வீட்டுக்கு பக்கத்துல வந்து டெய்லர் அண்ணா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் வந்து குடுக்கணும். பிள்ளைங்களுக்கு வந்து நான் 12 மீட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எத்தன டாப் அண்ட் பேண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்றேன்னு உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெறைய பேருக்கு இதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க வந்து டெய்லரா இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இந்த மாதிரி கிளாத் வாங்கிட்டு நீங்க ஸ்டிச் பண்றதுனால. ஏன்னா, ஒரு செட்டு யூனிஃபார்மே பார்த்தீங்கன்னா, 650 அந்த ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ, இது மாதிரி வந்து கிளாத் வாங்கி நீங்க தச்சீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து நெறைய காசு வந்து மிச்சமாகும். உங்களுக்கு வந்து தைக்க தெரிஞ்சா மட்டுமே தான். இதே நீங்க துணி வாங்கி நீங்க டெய்லர்ட்ட குடுத்தாலுமே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒண்ணும் லாபம் எதுவுமே கிடைக்காது. அதுக்கு நீங்க வந்து ரெடிமேடே வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.